உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இந்த சேனலில் என்ன பார்க்க இருக்கிறோம், ஏன்னா நமக்குள் நாம் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக சார்ந்தது, ஆர்டிஏ சார்ந்தது, மாற்றுத்திறனாளி சார்ந்தது, விவசாயம் சார்ந்த இப்படியான பல பதிவுகள் நம்ம பதிவு பண்ணுறோம். அதில் குறிப்பாக வந்துட்டு வேலைவாய்ப்பு, கல்வி சார்ந்து, ஆர்டிஏ சார்ந்த பதிவுகள் அதில் அதிகமாக இருக்கும். அந்த சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து ஒரு சிக்கலில் இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவு வரும். நம்ம அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். இப்போ இந்த சேனலில் வந்துட்டு அரசியல் சார்ந்தும் சமூகம் சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் இந்த சேனல் நம்ம பதிவு பண்ணுவோம். இப்போ அரசியலில் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா உடனே சுட சுட நான் நியூஸ் கொடுக்கணும். ஒரு வார காலமாக அரசியல் நடந்த நிகழ்வுகள் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஏன்னா ஒரு உச்ச நடிகராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. இப்போ மக்களை நேரடியாக வார வாரம் சந்திக்கிறாரு. இதில் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அரியலூரில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஸோ அப்படியாக விஜய் அவர்களுடைய வருகை இங்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஆளும் கட்சியாக திமுக இருக்குது. திமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னா பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா இருக்குது. அந்த கூட்டணியை உடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்காக எடப்பாடி அவர்கள் பல அஸ்திரங்களை விட்டு பார்த்தும் வெளியில கொண்டு வர முடியல. அடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கல்லெறிந்து பார்த்தார். ஆனா எதுவும் அசைற மாதிரி இல்லை. இதுவரைக்கும் அந்த கூட்டணியில எந்த விரிசல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஓகே. அதிமுக இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்துட்டு பொதுச் செயலாளர் இருக்காங்க. என்டிஏ தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தான் இருக்குது. அது வந்துட்டு பாரதிய ஜனதா தான் வந்துட்டு அதற்கான தலைமை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக வாக்கு வங்கியாக உள்ள அதிமுக, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இந்த கூட்டணியை வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. இதுல அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல், ஏற்கனவே டிடிவி தினகரன் அவரு தனி கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொருவர் ஓபிஎஸ் அவர்கள் தனியா வந்து மீண்டும் வந்துட்டு கட்சியில இணையணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சென்றவர்கள்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தனியா வந்துட்டு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். இப்படியாக அந்த கட்சியிலே பல பிரிவுகள் இருக்குது. இதுல வந்துட்டு பாஜக தேசிய தலைமை அமித்ஷா அவர்கள் வந்துட்டு செங்கோட்டையன் கூப்பிட்டு பேசினதா இருக்கட்டும், அடுத்து எடப்பாடி அவர்கள் டெல்லி நோக்கி அமித்ஷா அவர்களை பார்க்க சென்றதா இருக்கட்டும், அதுலயும் அவர் சொல்லிட்டு தான் போனாரு, நான் வந்துட்டு அமித்ஷா அவர்களை பார்க்க போறேன், மீடியாக்கள் வந்துட்டு உங்களுக்கு கண்ணும் காது வச்சு என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. ஸோ சொல்லிட்டு போய் இப்போ என்ன பேசுனாங்கிறது தெரியல. ஏன்னா 10 நாள் கெடுங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்ததுனால ஸோ எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. ஏன்னா ஏற்கனவே டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணியிலேருந்து வெளியில போயிட்டாங்க. ஸோ ஆனால் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கம் வைத்தவர்கள் வேற. அவர்களை மீண்டும் வந்துட்டு கூட்டணிகளை கொண்டு வரணும், இல்லைன்னா கட்சியில இணைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. டிடிவி அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்கினால அவரை மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நிபந்தனையற்று இணையறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறாரு. இன்னொருவர் சசிகலா அவர்கள். இன்றளவும் சசிகலா அம்மையார் தன்னை வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி லெட்டர் பேடே இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான நிலையில எப்படி அதிமுகவில் சசிகலா அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும்? இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பக்கம் பாஜகல, ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்த போதே இங்க அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கப்படுகிறார். அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்துட்டு அவரை தனிமைப்படுத்துறாங்க. இப்படியாக பலவித பேச்சுகள் அடிபட்டது. அண்ணாமலை அவர்களுக்கும் தற்போது இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர் நயினார் அவர்களுக்கும் அவர் சார்ந்த மற்ற சீனியர் பீப்புளுக்கும் வந்துட்டு ஒரு சரியா அவர்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் இல்லையோ, அண்ணாமலை வந்துட்டு ஒதுக்கப்படுறாரோ, பாஜகனால தான் அண்ணாமலை அதன் பிறகுதான் அண்ணாமலை யாருன்னு வெளியில தெரிந்தது. ஸோ அப்படியான அதிரடியான அண்ணாமலை அவருக்காகவே இப்ப கட்சியில இணைந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க. இப்ப அவர்கள்லாம் வந்துட்டு ஆதங்கப்பட்டாங்க. இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் மீது வந்து நிலப்பிரச்சனை ஒன்று, சமூக வலைதளத்தை சார்ந்தவர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்துட்டு அவர் வந்துட்டு இல்லீகலா வந்துட்டு அந்த நிலத்தை வந்துட்டு வாங்கினாரு, அவருக்கு எப்படி அவ்வளவு பணம் வந்தது அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு அதற்காக வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. லெட்டர் பேட்ல வந்துட்டு ஆர்கானிக் விவசாயம் செய்ய போறதுக்காக வாங்கப்பட்டதா, அவர் எப்படியாக அந்த நிலம் வாங்கின அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆனாலும் வந்துட்டு தூற்றுவார்கள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேர் தூற்றிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நேர்மையானவர் சொல்லிட்டு அதற்காக அவருக்கு ஆதரவாக பேசியவர்களும் பலரும் உண்டு. அப்ப இது கட்சிக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் வெளி தோற்றங்கள் இருந்தது.
ஸோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இந்த மீடியாக்கள் வந்துட்டு கேள்வி கேட்கும்போது, நான் வந்துட்டு எல்லாருக்கும் இளிச்சாவாயனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எம்பியா இல்ல, எம்எல்ஏ இல்ல, ஒரு பிரசிடண்டா கூட இல்ல, இல்ல ஒரு அரசாங்க ஊதியம் பெறக்கூடிய நபரா இல்ல. ஆனா நான் பொது வெளியில நான் என்ன வாங்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பொது வெளியில சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எம்பி, எம்எல்ஏ இருக்கவங்கள்ட்டலாம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய விளக்கத்தை கொடுத்தாரு. நியாயமான ஒரு விளக்கம் தான். இப்படியாக பிஜேபியிலேயே ஒரு ஜெல் ஆகாத ஒரு விடயமா இருக்குதோ அப்படின்னு பார்க்கப்பட்டது. அதுல அண்ணாமலைக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் ஜெல் ஆகல அப்படிங்கிற போது, ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு தொண்டனாக நானும் ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி இருக்குது. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாமக அவர்கள் நிலைப்பாடோ எப்படின்னா, தந்தை ஒரு பக்கமும் தமையன் ஒரு பக்கமா, ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவா இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமகவான்ட்டு ரெண்டா இப்ப பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அது என்னவாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா எதிர் திசையில இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு சொல்றேன். அடுத்து தமிழ் தேசியம் அப்படின்ட்டு, ஏன்னா திராவிடம் திராவிடம் சொல்லி வந்த நிலையில தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு வளர்ந்த கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவாயிருக்குது. ஆனா இந்த விஜய் அவர்கள் வந்த பிறகு இவர் யாரோட ஓட்டை இவர் பதம் பார்க்க போறாரு, ஏன்னா கூட்டம் கூட பார்த்தா அப்ப எல்லாருக்கும் ஒரு வித பயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஆளுங்கட்சி எப்பவுமே ஆளுங்கட்சியா இருந்தாலே ஆளுங்கட்சி வந்துட்டு மக்கள் இடத்துல வந்துட்டு நல்ல பேர் மட்டுமே பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய ஒரு சிறு தவறு இருந்தாலும் ஒரு தவறான விடயங்களை ப்ரமோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைத்து தான் காண்பிக்கப்படும். இதில் எதிர்கட்சிகள் எப்படியாக ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணுறாங்களோ அதனை பொறுத்து தான் வந்துட்டு ஆளுங்கட்சிக்கான நெருக்கடிங்கிறது ஒரு விடயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப விஜய் அவர்கள் எந்த கட்சியின் ஓட்டை பிரிக்க போகிறார்? டிஎம்கே எந்த ஓட்டுகளை நம்பி இருக்கிறாங்க? மைனாரிட்டிஸ் ஓட்டு அண்டு இப்ப 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறதுனால பெண்கள் ஓட்டு தனக்கு விழும் அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விடயத்தை வந்துட்டு கொண்டு போவாங்க மக்கள் மத்தியில. நாங்க வந்தா தான் இந்த 1000 ரூபாயை மேலும் கூட்டியும் கொடுக்க முடியும், வேறு யாரும் வந்தாங்கன்னா இதை வந்துட்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு பொது புத்தியில கொண்டு போய் சேர்க்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அதுவும் கிராமத்துல இருக்க பெண்கள், ஆஹா கலைஞர் மகன் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு இந்த 1000 ரூபாய் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கும் இல்லையா. என்னடா கலைஞர் மகன் சொல்றேன்னு பாக்குறீங்களா, இது கிராமப்புறங்கள்ல இந்த வார்த்தை தான். இன்னும் வரைக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு யாருமே சொல்லலை, கலைஞர் மகன் தான் இன்னமும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அந்த 2 ஓட்டையும் வந்துட்டு நம்பி இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 ஓட்டையும் விஜய் அவர் வந்துட்டு மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு செல்ல வாய்ப்பு இருக்குது. சில இஸ்லாமியர்கள் ஓட்டும் செல்லலாம். இதுல பெண்கள் அதிகமா கவரப்பட்ட ஒரு நடிகர்னால பெண்கள் ஓட்டும் செல்லும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவர் கொடுக்குறாரா? அப்ப டிஎம்கேயோட ஓட்டை அவர் கவர் பண்றாரா? அப்ப டிஎம்கேக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அப்படின்னு தோணலாம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இப்ப நாம் தமிழர் டிஎம்கேயையும் பாஜகவை எதிர்ப்பதை விட அவர் அதிகமா தாவேக்காவை தான் எதிர்க்கிறார். ஸோ இது என்ன நிலைப்பாடுங்கிறது அரசியல் களம் தான் வந்துட்டு முடிவு செய்யும். அப்போ தாவேக்கா வந்து நாம் தமிழர் ஓட்டை பிரிக்கிறாங்களா? ஏன்னா இளைஞர்கள். ஆனால் தமிழ் தேசியம்ங்கிற எண்ணத்தோடு அந்த கட்சியில் இணைந்தவர்கள் வந்து உடனடியாக மாறிட மாட்டாங்க. தான் திரையில் ரசித்த நடிகர் களத்துக்கு வர்றாரு அப்படிங்கிற போது தமிழ் தேசியமா அவரா அப்படிங்கிற 2 பேருமே, அவரும் ஒரு தமிழர் தானே அப்படிங்கிற நிலைப்பாடுல சில நேரங்கள்ல அப்படியே கொள்கையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் பக்கம் சாய்வார்களோ. ஏன்னா இது நாம் தமிழருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக. இதில் தான் ஸ்கோர் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் போகிற கூட்டம் எல்லாமே அண்ணாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் எம்ஜிஆரின் வாரிசாவே தன்னை ப்ரொமோட் பண்ணுறாரு. இதில் ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த செய்வீர்களா, ஓட்டு போடுவீர்களா, கேட்பீர்களா இப்படின்னு அந்த அவர்களிடமே மக்களிடத்திலுமே தொண்டர்களிடமே கேள்வி கேட்டு அவர்கள் பதில் வாங்கி பேசக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு விஜய் அவர்கள் கையில் எடுத்துட்டாங்க. இதில் என்னன்னா, இதே போல முப்பெரும் விழா கரூரில் வந்துட்டு நடந்தது, டிஎம்கே நடத்தினாங்க. அதுல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அவர்களும் இதே பாணியை கையில் எடுக்கிறாங்க. செய்வீர்களாங்கிற இதே பாணியை வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க. அப்ப என்ன இது, ஏற்கனவே விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்தா இப்ப ஸ்டாலின் அவர்களும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாரே, ஆகா இது என்ன அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லையா. ஸோ இது என்னன்னா, ஏடிஎம்கே வாக்க வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்க வாக்க
தன்வசப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த மேஜிக்கா? அப்ப அந்த மேஜிக்ல வந்து ஏடிஎம்கே வாக்கு வந்துட்டு தாவேகாவுக்கு போயிருமா? இப்படி 3 கட்சிகளுடைய 3 கூட்டணிகளுடைய வாக்குகளை விஜய் யாருடைய வாக்கை கவர இருக்கிறார்? இப்படியான விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, மோடிக்காகவே அரசியலுக்கு வந்ததா சொல்லக்கூடியவரு, அப்ப பாஜக விட்டு கண்டிப்பா அவர் போக வாய்ப்பு இல்ல. பாஜகவின் தேசிய தலைமை என்ன அரசியல் வியூகத்தை வந்துட்டு வடிச்சிருக்காங்க, அவர்கள் எதிர்கால திட்டம் என்ன, இதெல்லாம் வந்துட்டு பல கேள்விகள் இருந்தாலும் இப்ப அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறதுல இப்படியான இடியப்ப சிக்கல்கள்ல தான் வந்துட்டு இன்னைக்கு அரசியல் களம் இருக்குது. இதுல ஒவ்வொரு முடிச்சையும் அடுத்து அடுத்து நம்ம அவிழ்க்க காத்திருக்கிறோம். இந்த முகம் காட்டி என்னால் பேச முடியாததுக்கு மழையின் ஒரு காரணமாக நான் வந்துட்டு இப்படியாக உங்களிடம் நான் பேசுகிறேன். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அதில் என்னென்ன விடயங்கள் இருக்குங்கிற ஒரு அரசியல் பார்வையாக, சமூகம் சார்ந்த பார்வையாக நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கான பலம். ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.